வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இஸ்ரோடைய விஎஸ்எஸ்ன்னு சொல்லக்கூடிய விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து வந்திருக்கக்கூடிய வால்கின் டிரைவ் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான், சரிங்களா? ஸோ இதுக்கான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் விஎஸ்எஸ் R&R 9.2 WII-2 இந்த நோட்டிஃபிகேஷனில் செலெக்ஷன் ட்ரைவ் ஃபார் கிராஜுவேட் அண்ட் டெக்னிக்கல் அஸ்பிரியன்ட் ஜென்ரல் ஸ்ட்ரீம் அண்ட் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ இன் கமர்ஷியல் ப்ராக்டிஸ் ஃபார் 2025 அண்ட் 26க்கான வால்கின் டிரைவ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 29/12/2025. ஸோ திஸ் மந்த் எண்ட் ஆஃப் த டேயில் வந்து அவங்க வந்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டரில் வந்து இந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. அவங்க வந்து ஸ்பாட்லேயே வந்து அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை வந்து உங்களுக்கு வந்து 1 இயர் டியூரேஷன் ஆஃப் த இயர் இருக்கும், சரிங்களா? ட்ரைனிங் வந்து இருக்கும். கிராஜுவேட் ஆஸ்பிரின்னா 9,000 டெக்னிக்கல் ஆஸ்பிரின்னா உங்களுக்கு வந்து 80,000 கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கான செலெக்ஷன் டிரைவ் என்றைக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்எஸ் கெஸ்ட் ஹவுஸ் ATF ஏரியா வேலி நியர் த வேலி சர்ச் திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் கேரளா. ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா 9:30 AM to 5 PM இந்த டைமில் வந்து நடக்கும். ஸோ அங்கேயே வந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனும் வாங்கிடுவாங்க. உங்களுக்கு அடுத்து அந்த எக்ஸாம் அலாட் பண்ணிடுவாங்க, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் வந்து ரிசல்ட் உடனே வந்து அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்கன்றது எல்லாமே சொல்லிவிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா சவுத் ரீஜியன் பீப்புள்ஸ் ஒன்லி மட்டும் இவங்க வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க, சரிங்களா? ஸோ லைக் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி அண்டு கேரளா. ஸோ இவங்க மட்டும்தான் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட், ஓகேங்களா? ஸோ அடுத்து நீங்கள் வந்து உங்களுடைய யூனிவர்சிட்டியில், சரிங்களா, சிஜிபிஏ இல்லைனா பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு 8.7, ஓகேங்களா, சிஜிபிஏ இல்லைனா பர்சன்டேஜ் வந்து 87 மார்க்கு இல்லை 88 அந்த மாதிரி ரேஞ்சில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகிறதுக்கு வந்து அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்குது, சரிங்களா? ஸோ அது இல்லாமல் நானும் உங்களோட இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன அங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து அண்டர்கிரவுண்ட் இதான் அப்ரெண்டிஸ் ஆக்ட்னு சொல்லக்கூடிய இந்தியாவுடைய அப்ரெண்டிஸ் ஆக்டில் 1967 வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ 1 இயர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி 5 இயர்ஸ் தான் ஆயிருக்கணும். அதுக்கு மேலே ஆயிருச்சுன்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள். ஸோ அடுத்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி ஆக மாட்டீங்க அப்ரெண்டிஸ்ட்டுக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா செலக்டட் ரீஜியன் வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, புதுச்சேரி போத் டெக்னிக்கல் எஜுகேஷன் கன்சிடர் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிப்ளின் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ general stream non-engineering graduate 23 bachelor of degree 3 years duration it is not less than the 60% சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆஸ்பிரண்ட்டுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் இருக்குது. நீங்கள் வந்து NAT போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஸோ 1 இயர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் விக்ரம் ஸ்பேஸ் சென்டரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அப்ளிகேஷன் ரிசீவ்டு தான் ஒன்லி இந்த டே ஆஃப் த செலெக்ஷன் ட்ரைவ் ஆன் த 29/12/2025 ஆர் above மென்ஷன் த இன்ஸ்ட்ரக்ஷன். அப்ளிகேஷன் இஸ் அதர் மீன்ஸில் வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து நீங்கள் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் வித் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் கிராஜுவேஷன், டிப்ளமோ சர்டிஃபிகேட், ப்ரொஃபஷனல் ஃபைனல், கன்சாலிடேட் மார்க் லிஸ்ட், ப்ரூஃப் ஆஃப் தேர் பர்த்டே சர்டிஃபிகேட், SSLC, CGSE, ASC, ICSE. அடுத்து வந்து கேஸ்ட் கம்யூனிகேட் சர்டிஃபிகேட் பிலாங்ஸ் டு ST நான் கிளிமி லேயர் OBC. அடுத்து வந்து இன்கம் சர்டிஃபிகேட், அசட் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து தாசில்தார்கிட்ட வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கான டாக்குமெண்ட்டை வந்து நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். The candidate they provide the application form the consideration of apprentice after the security the supporting document with respect to educational qualification and the other claim. The duly filled the norm along the copy of certificate testimonial will be added over the VS official on the time of the selection drives. Okay, your selection process on the selection will be based on the highest mark scored by the candidate in the relevant examination with the duly weightage to the reservation categories. Okay, so the induction is apprentice against the 2025 shall be based on the candidate panel subject to availability, vacancy and validity of the panel. ஸோ இதுதான். நீங்கள் வந்து என்ன மாதிரி ஃபார்மேட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள்.